கோவை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக இயங்கிய 185 செங்கல் சூளைகளுக்கு 900 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு சூளையும் குறைந்தபட்சம் 4.5 லட்சம் முதல் அதிகபட்சம் 12.28 கோடி ரூபாய் அபராதமாக செலுத்த வேண்டும். தடாகம் பள்ளத்தாக்கு கிராமங்களில் செயல்பட்ட சூளைகள் அனைத்தும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 2021ஆம் ஆண்டு மூடி சீல் வைக்கப்பட்டதோடு தலா 32 லட்சம் வீதம் அபராதம் விதிக்கப்பட்டது. அதை ரத்து செய்யும்படி செங்கல் சூளை அதிபர்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டதன் பேரில் அபராத தொகையை மறுவரையறை செய்ய நீதிமன்றம் அறிவுறுத்தியது. அதன்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விதிகளின் கீழ் அபராத தொகையை நிர்ணயித்தது. அவற்றை கட்டும்படி செங்கல் சூளை அதிபர்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாக கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.